வண்ணத்தால் நீயும் வர்ணத்தால் நானும் நசுக்கப்பட்டோம். நீ மேற்குலக பண்ணைகளிலும் நான் இந்திய சேரிகளிலும் அநேகமாக பல இரவுகள் குமுறி அழுததற்கு சாட்சிகளாய் இன்றும் இந்த இருண்ட வானத்தில் லட்சோப லட்ச நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டுதான் இருக்கின்றன. இருவர் முதுகிற்கும் சவுக்கடிகள் பரிச்சயமானாலும் சாணிப்பாலும் மலக்கவலவும் அறியாத உன் தொண்டைகளுக்காக உனது எஜமானனை நீ மெச்சிக்கொள்ளத்தான் வேண்டும். எனது தோளின் மேல் என் நாட்டின் கோட்டைகளும் கோபுரங்களும் கட்டி எழுப்பப்பட்டதை போலவே உனது கருத்த திரேக குருதியில்தான் அமெரிக்க பங்களாக்கள் வெள்ளையானது என்பதும் அந்த பங்களாக்களின் மதுக்கிண்ணங்களில் நுரைத்து பொங்க நீ திராட்சையாய் பிழியப்பட்டிருப்பதும் எனக்கு தெரியும். அடிமை என்பதை நீ உணர்ந்ததால் கெஞ்சாமல் கேள்வி கேட்டுள்ளாய். பண்ணைகளின் உள்தாப்பாக்களை உடைத்து வெளியேறியுள்ளாய். பாடல்களில் உரிமை பேரிகை கட்டி காட்டில் மிதக்க விடுவதாகவும் கருப்பர்களின் நடன அதிர்வில் உலகத்தின் ஏற்ற இறக்கங்கள் அதிர்ந்து கொண்டிருப்பதாகவும் கடந்த கடிதத்தில் எழுதியிருந்தாய். மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். இன்றே இந்த நொடியே இந்தியாவில் புரட்சி நடத்த ஆசைதான், எனது கைவிலங்கை உடைத்தெறிய ஆசைதான். ஆனால் சகோதரா, இன்று வியாழக்கிழமை என்பதால் நான் சாய்பாபா கோயில் செல்ல வேண்டியுள்ளது.